எல்லாருக்கும் வணக்கம். வளமான மண்ணோ அளவான தண்ணியோ இருந்தால் நம்ம நினைக்கிற செடிகளை வளர்க்க முடியும். ஆனால் அது கூடவே கொஞ்சம் பொறுமையும் கடின உழைப்பும் தேவைப்படும். இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு மறந்துடுறோம். இந்த வீடியோவில் எங்களோட காய்கறி தோட்டம் எப்படி அமைக்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க. தோட்டம் அமைக்கிறதுல தொழு உரம் முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம தோட்டத்தில் மாட்டோட சாணி, மக்கிற குப்பை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக கொட்டி வச்சுருவோம். அது வெயிலையும் மழையிலையும் மக்கி நல்ல தொழு உரமாக மாறிடும். இது நம்ம ஏர் ஓட்டும்போது அடி உரமாகவும் கொடுக்கலாம். இல்லைன்னா மண்ணை எல்லாமே தயார் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு மேல் உரமாகவும் கொடுக்கலாம். பொதுவாகவே இந்த மக்கிற குப்பை இருக்க இடத்தெல்லாம் அழையா விருந்தாளியா காண்டாமிருகம் வண்டு வந்துடும். இந்த வண்டு தான் தென்னை மரத்தில் ஓட்ட போடுறது, மற்ற மரங்களை சேதப்படுத்துறது எல்லா வேலையும் பார்க்கும். ஸோ இந்த வண்டு நம்ம தோண்டும் போது நிறையவே கிடச்சிது. அது எல்லாமே எடுத்து வச்சு கோழிங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த வாழ்க்கை முறையில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது குழந்தைங்க கூட நேரம் செலவு பண்ணுறது தான். குழந்தைங்க கிட்ட நம்ம நல்ல விஷயங்களை பக்கத்துலேயே இருந்து நம்ம சொல்லித்தர முடியுது. நம்மளை பார்த்து நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்குறாங்க. அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம திருத்திக்கிறோம். மண்ணை நல்லா உழவு ஓட்டிட்டு அதில் இந்த மேலே உரத்தை போட்டுட்டு அடுத்து ஒரு முறை நல்லா உழுதுடுறோம். ஸோ அப்போ இந்த உரம் மண் ஃபுல்லாகவே நல்லா கலந்துரும். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த உரம் செடிக்காக போடுறோம் அப்படின்னு. ஆனால் இந்த உரம் செடிக்காக போடல, மண்ணில் இருக்க நுண்ணுயிர்க்காக போடுறோம். மண்ணில் இருக்க பாக்டீரியாவும் ஃபங்கஸும் தான் செடிங்களுக்கு தேவையான உரத்தை தயார் பண்ணி தருவாங்க. நம்ம இந்த மக்கு பொருளை கொடுக்கறது மூலிமா அந்த பாக்டீரியாவும் ஃபங்கஸும் வளர்கிறதுக்கு ஒரு இருப்பிடமும் அதுக்கான உணவும் இந்த உரங்கள். இந்த எருவை நல்லா மண்ணில் கலந்து விடணும். அதுக்காக இந்த மெஷினை விட்டு நல்லா ஓட்டிக்கணும். ஸோ இதுதான் சிறந்த முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எங்களுக்கு இது உகந்த முறையாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை மாறுபடும். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த முறை நாங்கள் மேட்டுப்பாத்தி அமைச்சு காய்கறிகளை பயிர் பண்ண போகிறோம். இதுக்கு அட்டாச்மெண்ட்டு தனியாக இருக்குது. இந்த பவர் டில்லர்லேயே போடுற மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட்டை மாற்றிட்டு நம்ம நார்மலாக ஓட்டுற மாதிரி ஓட்டணுன்னா அழகாக மேட்டுப்பாத்தி அமைச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் லைட்டாக சமம் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம காய்கறிகள் நடவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வழியாக மெஷின் வேலை எல்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் அந்த மேட்டுப்பாத்தியை சமன் பண்ணுறது நம்மளோட வேலை. மண்வெட்டியை கொண்டு அந்த மேடு பள்ளத்தை எல்லாமே சரியாக பண்ணு. மேட்டுப்பாத்தி அமைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இனிமேல் வரப்போகிற மழைக்காலங்களில் தொடர்ச்சியாக மழை இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக மழை இருந்ததுன்னா செடிங்களோட வேர் அழுகிடும். நம்ம சமத்தலையில் நட்டோன்னா செடியோட வேர் அழுகிடும். அந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி. என்னதான் மழை பெஞ்சாலும் மழை தண்ணீர் செடியோட மட்டத்துக்கு வராது. செடியோட வேர் மட்டம் நீர் மட்டத்தை விட மேலே உயர்ந்திருக்கும். அதனால் செடிகள் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது.
ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஸோ ஆரம்பத்தில் தான் நம்ம இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இது மேலே அப்படியே நம்ம எருவு கொட்டி 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 இதுலேயே அப்படியே பயிர் வச்சுக்கலாம். இதை வந்து மறுபடியும் தோண்டி தோண்டி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எங்ககிட்ட முயல் இருக்கிறதுனால ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, அதோட எரு நம்ம போட்டோம்னா செடி ரொம்ப நல்லாவே வளருது. முயலோட எரு மக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே போட்டோம்னாலே முயலோட எருவில் நிறைய பாக்டீரியாவும் ஃபங்கஸும் நல்லா வளர்ந்து செடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை அழகாக கொடுக்கும். செடியும் நல்லா வளரும். முயலோட எருவை நடுப்புற கொஞ்சமாக குழி பறித்து அப்படியே லைட்டாக தூவிட்டே வந்துட்டு அது மேலே மண்ணை போட்டு மூடி விட்டுட்டோன்னா இந்த முயலோட எரு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கும்போது அந்த பாக்டீரியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சத்தாக இருக்கும். அந்த பாக்டீரியா மண்ணில் இருக்க சத்துக்களை செடி உறிஞ்சக்கூடிய வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொடுக்கும்போது பாக்டீரியா நம்ம மண்ணில் ரொம்ப நாளைக்கு வாழறதுக்கு இது ஒரு வீடாக அமையும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால கடைசியில் கொஞ்சமாக கொட்டிட்டு நம்ம அதை மூடிடுறோம். இதெல்லாம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் கடைசி வேலையாக இதை வைக்கோல் போட்டு மூடிடுறோம். எங்ககிட்ட 2-3 கட்டு மக்கி போன வைக்கோல் இருந்துச்சு. அதை வந்து நம்ம இந்த மாதிரி மேலே மூடி வைக்கிறதுனால என்ன நடக்கும்னா, மண்ணோட சூடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்க நுண்ணுயிர்கள் சாகாமல் பாதுகாக்கும். அதே போல் நம்ம தண்ணி கொஞ்சம் கொடுத்தாலும் ரொம்ப நாளைக்கு வந்து அது ஆவியாகி போகாமல் மண்ணில் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக போடுறோம். இந்த வைக்கோல் மக்குச்சுன்னா இதுவும் வந்து மண்ணுக்கு நல்ல உரமாகவும் அதில் இருக்க பூஞ்சைக்கும் பாக்டீரியாவுக்கும் நல்ல உணவாகவும் இருப்பிடமாகவும் மாறும். ஸோ நிறைய பர்பஸ் இருக்குது. அதனால் இது நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது வந்து மல்ச்சிங் சொல்லுவாங்க. மண்ணை பாதுகாக்கிறதுக்கு மல்ச்சிங் ரொம்ப ரொம்ப அவசியம். எங்ககிட்ட இந்த வைக்கல் இருக்கிறதுனால நாங்கள் இதை பயன்படுத்திக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க புல், அது இல்லாமல் செடி கொடி வகைகள், இலைகள், காஞ்ச சருகுகள் நம்ம எது வேணால் போட்டு நம்ம பண்ணலாம். இந்த மூடாக்கு பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. அவ்வளோதாங்க, நம்ம தோட்டத்துக்கு தேவையான மண்ணும் தயார் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு வாரம் விட்டுறணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே விட்டோம்னா உள்ளே இருக்கிற மக்காத ஒரு விஷயங்கள் இல்லை சூடு அது எல்லாமே வந்து கொஞ்சம் தனியும். அந்த மாதிரி தனிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து செடி வைக்க வேண்டிய விதையாகவும் நடலாம். இல்லைனா வந்து செடியை வந்து நாற்று விட்டும் அந்த நாற்றை எடுத்தும் நடலாம். இப்படி மூடாக்கு போகிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, களை செடிகள் வர்றது கட்டுப்படுத்தும். நம்ம செடி எங்கே நடணுமோ அங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டிட்டு அந்த இடத்துல அழகாக செடியை உள்ளே வச்சுட்டு நம்ம மண்ணை மூடி விட்டுட்டோன்னா மற்ற இடத்துல வந்து களை செடிகள் எட்டி பார்க்காது. ஏன்னா வந்து இந்த மூடாக்கு இருக்கிறதுனால ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். மண்ணில் இருந்து அந்த இருட்டாக இருக்கிறதுனால இருக்கிற விதைகள்லாம் மற்ற விதைகள் எதுவுமே முளைக்காது. அதே போல் நம்ம விதை வைக்கும்போது அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா சூரியன் தெரிகிற மாதிரி கொஞ்சம் விலைக்கு விட்டு தான் விதையை வைக்கணும். The bus driver fell down. The buffalo missed.
நமக்கு தொடர்ச்சியாக காய்கறி வேணும்னா சீரான இடைவேளையில் இன்னொரு தோட்டத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டான டைமிங்க்கு அடுத்த தோட்டத்தையும் நம்ம விதைக்கிற ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த தோட்டத்திலேருந்து காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தோட்டத்துலேருந்து நம்ம காய்கறிகளை அறுவடை செய்ய முடியும். ஸோ இந்த விஷயத்தை தான் நாங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி வருதுன்னு.